நம்ம இலக்கிய சிறையிலுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சிறையில வருகிற எபிசோட்ல நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியாவை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்காக என்னவெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எல்லா தப்பையும் பண்ண இந்த அஞ்சலி ஒரு முறை கூட வந்து மாட்டல. எந்த தப்புமே பண்ணாத நம்ம இலக்கியா இப்படி ஜெயிலில் கம்மின்றது என்ன கான்செப்டா இருக்கும்? இந்த டைரக்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க. வரப்போற எபிசோட்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம போடுற ரூடிஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம கௌதம் சார் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். போன எபிசோடில் இந்த அஞ்சலியை பார்க்கும்போதே இந்த அஞ்சலி கண்ணை செவுக்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியை கொன்று போட்டிருந்தா எத்தனை பேர் சந்தோஷப்பட்டுருவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. ஆனால் நம்ம கௌதம் சார் இந்த அஞ்சலியுடைய கழுத்தை பிடிச்சதோட வந்து விட்டுட்டாங்க. அந்த அஞ்சலியை செவிலியே எனக்கு கண்ணை செவக்கிற மாதிரி செம்மாட்டி கொடுத்துருந்தா பார்க்கவே செமையாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ நம்ம கௌதம் சாருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே வந்து புரியல. நம்ம கௌதம் சார் எனக்கு எப்படி நம்ம இலக்கியாவை காப்பாற்றுறது அப்படின்னு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. உடனே நம்ம கௌதம் சாருக்கு மகேஷ் சாருடைய ஞாபகம் தான் வருது. உடனே நம்ம மகேஷ் சாருக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இப்படி தான் இலக்கியாவை எனக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்னால் ஒன்றுமே வந்து பண்ண முடியல சார், நீங்கள் தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் எனக்கு நேரில் போயிட்டு நம்ம மகேஷ் சார் கிட்ட விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. நம்ம மகேஷ் சாரும் எனக்கு என்ன கௌதம் சார் கொஞ்சம் முன்னாடியே வந்து சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை வந்து கேட்குறாங்க. கேட்டது உடனே நம்ம மகேஷ் சாரே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இப்படியா அப்படின்னு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம மகேஷ் சாரும் எனக்கு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி எடுத்ததுனால நம்ம மகேஷ் சாராலையும் ஒன்றுமே வந்து பண்ண முடியல. நம்ம மகேஷ் சார் நம்ம கௌதம் சார் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோ பாரு கௌதம், நானும் வந்து எவ்வளோ வந்து பேசி பார்த்துட்டேன். ஆனால் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. என்னால் இப்போதைக்கு ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. எதுனாலையும் வந்து கோர்ட்டில் தான் வந்து முடிவு பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி அந்த மகேஷ் சாரும் வந்து சொல்லிடுறாங்க. வேணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த கேஸை கொடுத்தவங்களே வந்து வாபஸ் வாங்கினா இதுலேருந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி நம்ம மகேஷ் சார் சொல்லும்போது நம்ம கௌதம் சாருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே வந்து புரியல. அதுவும் முடியாது அப்படின்னா நம்ம இலக்கிய எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு நம்ம ஆதாரத்தை வந்து கலெக்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே வந்து கிடையாது. நம்ம இலக்கிய தப்பு பண்ணல அப்படின்னு கோர்ட்டில் நிரூபித்தா மட்டும்தான் நம்ம இலக்கியாவை வந்து காப்பாற்ற முடியும். மற்றபடி இந்த அஞ்சலி இந்த பைரவி சேர்ந்துக்கிட்டு நிறைய ஆதாரத்தை எனக்கு உருவாக்கி போலியான ஆதாரத்தை உருவாக்கி கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கோர்ட்டுக்கு போச்சுன்னா கூட கண்டிப்பாக இலக்கியாவை காப்பாற்றுறது கஷ்டம். இலக்கியாவுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு அப்படின்னு மாதிரி நம்ம மகேஷ் சார் வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டு நம்ம கௌதம் சாருக்கு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிடுது. நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா மகேஷ் சார்கிட்டே எவ்வளோ வந்து கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம மகேஷ் சாரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. வேறு ஏதாச்சும் ஹெல்ப் என்ன கேளுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இலக்கிய கிட்ட பேசணும், நான் இலக்கிய கிட்ட பேசணும்னு போகும்போது இந்த இன்ஸ்பெக்டர் வந்து உடலை அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நமக்கு மகேஷ் சார் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வேணா நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கியாவை கௌதம் சார் கிட்ட பேசுறதுக்காக எனக்கு ரெடி பண்ணுறாங்க. நம்ம கௌதம் சாரும் வரப்போகிற எபிசோடில் நம்ம இலக்கிய கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க. நம்ம கௌதம் சார் எனக்கு அதை வச்சு தான் நம்ம இலக்கியாவை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம கௌதம் சார் எனக்கு நம்ம இலக்கிய மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்றதை நிரூபித்து இலக்கியாவை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வருவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.